பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பைபிள் ஸ்டடியின் வழியாக உங்களை பார்க்கறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட தானியேலினுடைய இன்ட்ரோடக்ஷன் அதை அதோடைய முகவுரையை நாம் பார்த்து அடுத்தது ஒரு வசனங்களாய் நாம் தியானித்து நாம் அந்த வசனங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அது நாம் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். வாங்க தானியேல் புத்தகத்தை தியானிக்கலாம். கிமு 605 எருசலேம் முதல் முறையாக முற்றுகையிடப்பட்ட போது நேபுகாத் நேச்சாரால் சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்ட இளைஞனே தானியேல். அந்த தானியேல் 1வது அதிகாரம் 1-3 வசனத்திலையும் 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 5-7 வசனத்திலையும் இதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, முதல் முறையாக நேபுகாத் நேச்சார் அந்த எருசலேம் பட்டணத்தை சிறைப்பிடிக்கிறார். அப்பொழுது அதுல சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த தானியேல். அதுபோல தானியேல் ராஜ குலத்தை சார்ந்தவர். தானியேல் ராஜ குலத்தை சார்ந்தவர். அதாவது தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் யூதா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் இதை குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது. அவர் ஒரு ராஜ வம்சத்தை சார்ந்தவர். அதே போல சிறையிருப்பின் போது தானியேல் நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார், அதுக்கப்புறம் தரியு ராஜாக்களின் கீழ் உண்மையாக வேலை செய்தார். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். தானியேல் புத்தகத்தை குறித்து இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு முகவுரையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக காபிரியேல், மிகாவேல் தானியேலுக்கு ஊழியம் செய்தார்கள். தானியேல் 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்தில் இது குறித்த குறிப்புகள் இருக்கு. மற்ற எந்த பழைய ஏற்பாட்டு ஆசிரியரை காட்டிலும் தானியேல் அந்தி கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறாரு. வேற எல்லா புத்தகத்தை விட அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் இந்த தானியேல் புத்தகத்திலேயே நாம் குறிப்புகளை பார்க்க முடியும். தானியேலோட சமகாலத்துல வாழ்ந்தவர் தான் எசேக்கியேல். அதை குறித்து எசேக்கியேல் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் 28வது அதிகாரம் 3வது வசனம் இதை குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்ப சமகாலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா எசேக்கியேல். அதுபோல ஒலிவமலை விவாதத்துல கூட இயேசு கிறிஸ்து தானியேலை பற்றி என்ன பண்றாருன்னா கூறுகிறத நம்ம பார்க்க முடியும். அதை தானியேலை பற்றி பேசியிருக்கிறாரு. மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனம். அப்ப இந்த புத்தகத்துல விசேஷ அம்சங்கள் என்ன அப்படின்னா, இது ஒரு அராமிக் மொழியில எழுதப்பட்ட ஒரு நிருபம். இது எப்படி எழுதப்பட்டுச்சுன்னா, அராமிக் மொழியில இது எழுதப்பட்டிருக்கு. 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனத்து வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். தானியேல் யோசேப்போடு ஒப்பிடலாம். இருவருக்கும் கனவுகளின் அர்த்தத்தை கூறும் வரம் இருந்தது. அடுத்தது, வேதாகமத்தில் அற்புதங்களில் 5 பெரிய காலங்கள்ல இந்த தானியேல் புத்தகம் 3வது இடத்தை பிடிக்குது. அந்த 5 காலங்கள் என்ன அப்படின்னா, மோசே மற்றும் யோசுவாவின் காலம், அடுத்தது எலியா மற்றும் எலிசாவின் காலம், அடுத்தது தானியேலின் காலம், அடுத்தது கிறிஸ்து மற்றும் அவர்களின் சீஷரின் காலம், பேதுரு மற்றும் பவுலின் காலம். இந்த காலங்கள்ல 3வது தானியேலின் காலம் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல இந்த தானியேலின் நோக்கம் என்ன அப்படின்னா, நோக்கம், ஜெபம், தீர்க்க தரிசனம் ஆகிய இந்த 3 தான் தானியேலின் வாழ்க்கையில ஒரு சிறப்பு அம்சமா இருந்திருக்கிறது. அப்ப கவனிங்க, இந்த முகவுரையில நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த நாட்களையும் சரி, நம்ம இனி வருகிற நாட்களுக்கும் சரி, அந்த வார்த்தைகளை தானியேலின் மூலியமாய் கர்த்தர் அநேக வார்த்தைகள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப பாருங்க, நோக்கம், ஜெபம், தீர்மானம், இந்த தரிசனங்கள், இந்த காரியங்கள் தான் அவருடைய முக்கியமான வாழ்க்கையின் அம்சமா இருந்திருக்கிறது. ஆகவே நான் நம்புறேன், இந்த தானியேல் புத்தகத்தை நாம் வாசிக்க அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனோடு நெருங்குவதற்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கணும். ஆமேன். வாங்க நம்ம ஒவ்வொரு அதிகாரமாய் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த முதல் அதிகாரத்திற்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னா, த டிவைன் ஃபுட், ஒரு தெய்வீக உணவு என்று இந்த முதலாவது அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். தானியேலின் தீர்மானம் 1வது அதிகாரம்
1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் ஒரு சின்ன தியானத்தை செய்வோம். பாபிலோனின் வளர்ச்சிக்கென்று பயிற்சி கொடுக்க நேபுகாத் நேச்சாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த எபிரேய வாலிபர்கள்ல இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் இருந்தார்கள். 4வது வசனத்துல இதுல பார்க்கலாம். இந்த வாலிபர்களுக்கு ராஜாவின் உணவு திராட்சரசம் கொடுக்கும்படி அவர் கட்டளை பிறப்பிட்டிருந்தார். அது 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பெயர்கள் மாற்றுவதன் மூலம் அவர்கள் மனதை மாற்றலாம்ன்ற ஒரு முயற்சியில அவங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுது. பாருங்க, இந்த 4வது வசனம், 5வது வசனம், 7வது வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது அவங்களுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த எபிரேய வாலிபர்களை பயிற்றுவிக்கும்படியாக ராஜா ஒரு கட்டளை போடுறாரு. அதே போல ராஜா என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய உணவை, தனக்கு கொடுக்கப்படுகிற உணவை அந்த வாலிபர்களுக்கு, அந்த பயிற்றுவிக்கப்படுகிற அந்த வாலிபர்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு கட்டளை போடுறாரு. 3வது, இவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா இவங்களுடைய பெயரை மாற்றினா போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எல்லாருக்கும் வேறு பெயர்களை வைக்கிறாங்க. அந்த பெயர்களையும் அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அனனியாவுக்கு அனனியா அந்த நபருக்கு என்ன வைக்கிறாங்கன்னா சாத்ராக் அப்படின்னு வைக்கிறாங்க. அனனியா அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா கர்த்தர் கிருபை உள்ளவர்னு அர்த்தம். அதே சாத்ராக் அப்படின்னா சூரிய கடவுளின் பெயர். இதை அனனியாக்கு வைக்கிறாங்க. மிஷாவேலுக்கு கர்த்தர் யார் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு. அந்த நபருக்கு மாற்றப்பட்ட பெயர்னா மேஷாக். அந்த பெயர் அர்த்தம் என்னன்னா இஸ்தார் அப்படின்ற ஒரு கடவுளுடைய பெயர். அதுபோல அசரியா, அவருக்கு கர்த்தர் என் சகாயன் அர்த்தம். அவருக்கு என்ன வைக்கிறாங்கன்னா ஆபேத் நெகோ அப்படின்னு வைக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதோடைய அர்த்தம், அதோடைய பெயர்னா பாபிலோனின் ஞானம் என்கிற கடவுளாகிய நாபுவின் பெயர். அது அந்த அடிமையுடைய பெயர். பாருங்க, இந்த அர்த்தங்களும் இதை மாற்றும் போது அவங்களுடைய மனதையும் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த காரியங்களை வைக்கிறாங்க. தானியேலுக்கு தேவன் நியாயாதிபதினு அர்த்தம். அவருக்கு பெல்தேஷாசார்னு வைக்கிறாங்க. அது பேலின் இளவரசன் அப்படின்னா பாபிலோனுடைய 6வது கடவுளுடைய பெயர் தான் அது. அப்ப அவங்களுடைய திட்டம் என்னன்னா, இவங்க பேரை மாத்திட்டோம் அப்படின்னா இவங்க மனநிலையை மாத்திரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த காரியங்களை செய்யறாங்க. அடுத்ததாக தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட புதிய பெயரை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ராஜாவின் உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 8வது வசனத்தை இதை பார்க்க முடியும். அந்த பேரை அவன் ஏற்றுக்கொண்டாலும் ராஜாவின் உணவை என்ன பண்றான்னா அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தானியேல் இத்தீர்மானத்திற்கு ஏன் இந்த தீர்மானத்தை அவன் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, போஜனமும் திராட்சரசமும் பொய்யான கடவுளுக்கு படைக்கப்பட்டதா இருக்கலாம். பாருங்க, அவர்களுக்கு யூதர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது நிமித்தமாக பொய்யான கடவுள்களுக்கு ஒரு வேலை படைக்கப்பட்டிருக்கலாம். அதனால அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு நோ, அது அந்த உணவுக்கு இவர் நோ சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கு. அடுத்தது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் கீழ் அந்த உணவு தடை செய்யப்பட்டிருக்கலாம். ஆதாரமாக லேவியராகமம் 11வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, அவர் நியாயப்பிரமாணத்துல ஒரு சில உணவுகளை, ஒரு சில காரியங்களை அவர் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ண கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது நிமித்தமாக இவர் அந்த உணவுகளுக்கு நோ சொல்லியிருக்கலாம் அப்படின்றாங்க. அதே போல தானியேல் நஸ்ரேய விரதத்தை எடுத்துக்கொண்டவனாக இருந்திருக்கலாம். என்னாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம், நஸ்ரேய விரதம் உள்ளவர்கள் இந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில கட்டளைகள் இருக்கு. அதனால கூட இந்த தானியேல் அந்த உணவை வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு சில ஆக்கியோன்கள் சொல்கிறார்கள். ஆனா எதுவா இருந்தாலும் தானியேல் தீர்மானம் எடுத்தபடி அவர் அந்த உணவை அவர் என்ன பண்ணலாம், சாப்பிடல. அவர் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நிறைய தீர்மானங்களை நம்ம
எடுக்கிறோம், நிறைய முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். ஆவியான ஒரு பலனோடு நீங்க செய்தீர்களா, தானியேல் எப்படி ஜெயித்தாரோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்க தீர்மானத்துல ஜெயித்து கர்த்தருக்கென்று வாழ தேவன் கிருபை செய்வார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், பிசாசானவன் தானியேலுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம், நிறைய சோதனைகளை கொடுத்திருக்கலாம். எப்படின்னா, இது ராஜாவுடைய கட்டளையாச்சே, இதை நீ செய்யாம போனா என்ன ஆகிறது, அடுத்தது கீழ்ப்படியாமல் போனா இதற்கு விசேஷித்த தண்டனை உண்டாகுமே, எல்லாருமே சாப்பிட்றான், நீ மட்டும் சாப்பிடலைன்னா உனக்கு தண்டனை ரொம்ப அதிகமா இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அவனை மிரட்டி இருக்கலாம். இது உன்னுடைய முன்னேற்றத்திற்கானது, கடவுள் விட்ட வழி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்ற மாதிரி பிசாசான ஒரு சில காரியங்களை கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த இத்தனை போராட்டத்திலையும் தானியேல் ஸ்ட்ராங்கா அவர் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல தானியேலை விடல, அதே போல தானியேலும் ஆண்டவரை விடவே இல்லை. சாத்தானை அந்த இடத்துல ஜெயித்தார், அவனுடைய திட்டத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். இரண்டாவது ஒரு தலைப்பு பார்க்கிறோம், தானியேலின் ஆலோசனை என்னன்னா 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்திலிருந்து 14ஆவது வசனம் வரைக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது 1ஆவது வசனத்திலிருந்து 8ஆவது வசனம் வரைக்கும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அடுத்தது 8ஆவது வசனத்திலிருந்து 14ஆவது வசனத்து வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தானியேல் பிரதானிகளின் தலைவனிடத்துல இந்த ராஜாவின் போதனைக்கு பதிலாக வேற உணவு, சாதாரண உணர்வை கொடுக்கும்படி அந்த தலைவன் கிட்ட இந்த தானியேல் கேட்கிறார். ஆனா தலைவன் மறுத்து விட்டான். பிறகு தானியேல் தலைவருக்கு கீழ் இருக்கும் விசாரிப்புக்காரனிடத்தில் தனக்கும் தன்னுடைய 3 நண்பர்களுக்கும் மற்ற வாலிபர்களுக்கு கொடுக்கிற உணவுக்கு பதிலாய் எங்களுக்கு வேறு உணவை தாங்க, மரக்கருகிலையும் அடுத்தது தண்ணீரும் அந்த மாதிரி சாதாரண உணவை எங்களுக்கு தாங்க, நீங்க 10 நாள் எங்களை சோதித்து பாருங்க, ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனையை கொடுக்கிறான். அதற்கு பலனா என்ன நடந்தது அப்படின்றத 15ஆவது வசனத்திலிருந்து 21ஆவது வசனத்து வரைக்கும் போட்டிருக்கு. அதை சுருக்கமாய் நாம தியானிக்கலாம். முதலாவது, தேவனின் கரங்கள். பாருங்க, எல்லா வாலிபர்களும் அதை சாப்பிட்றாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டார், தேர் அக்செப்டட். பட் இந்த தானியேலோட அவர் நண்பர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால தேவனுடைய கரத்தை இந்த தானியேலும் தன்னுடைய நண்பர்களும் பார்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, 10 நாள் முடிந்த பின்பு பார்க்கும் பொழுது தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவங்களுடைய நண்பர்களும் இருக்கிற ஆரோக்கியத்தை காட்டிலும் மற்றவங்க குறைந்தே காணப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, முகப்பொழிவு, நல்ல பலன், ஞானம், தேவனுடைய கரத்தை அதுல பார்க்க முடிந்தது. அதே போல இப்ப பார்த்தோன்னே அந்த 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 விசாரிப்புக்கான இடத்துல எங்களுக்கு இதே கொடுங்க அப்படின்ட்டாங்க. 3 ஆண்டு கலந்த பின்பு தானியேலும் அவரது நண்பர்களும் மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வல்லமுள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கனவுகளின் அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வரத்தையும் தேவன் அந்த தானியேலுக்கு தந்திருக்கிறார். 1ஆவது அதிகாரத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். பாருங்க, அவன் தனக்காக தன்னுடைய தீர்மானத்துல உறுதியா இருக்கும் பொழுது தேவனுடைய கரத்தை இந்த 1ஆவது அதிகாரத்திலேயே தானியேல் பார்க்கிறார். நேபுகாத் நேச்சாரின் கரங்களினால 1ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம், வெவ்வேறு பாபிலோன் மற்றும் பெர்சியா ராஜாக்களுக்கு கீழ் சுமார் 70 ஆண்டுகள் அதிகாரமுள்ள ஒரு அரசியல் அந்தஸ்தை இந்த நேபுகாத் நேச்சார் தானியேலுக்கு கொடுத்தார். பாருங்க, அவன் தீர்மானமாய் இந்த 1ஆவது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். அவன் தீர்மானத்துல உறுதியா இருந்ததுனால 70 ஆண்டுகள் நல்ல அந்தஸ்துள்ள ஒரு பதவியை, அரசியல் பதவியை கொடுத்து தானியேலை ஆண்டவர் அந்த இடத்துல பாதுகாத்தார். அவன் நிமித்தமாக அநேக காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். பாருங்க, இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம தியானிக்கிற அந்த 1 அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னா, அவன் கர்த்தருக்காக என்ன பண்றான்னா வைராக்கியம் உள்ளவனா எழும்புகிறான். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்கிற உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், உங்க தீர்மானத்துல உறுதியா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் வைப்பார். நீங்க எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சோ இந்த பைபிள் ஸ்டடியில இந்த 1ஆவது அதிகாரத்தை நாம் தியானித்திருக்கிறோம். வர காலங்கள்ல, வர நாட்கள்ல 2ஆவது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். அதனுடைய தலைப்பை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஒரு
சிலையும் ஒரு கல்லும். 2வது அதிகாரத்தை நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா ஒரு சிலையும் ஒரு கல்லும். அந்த 2வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம் வருகிற நாட்களிலே. ஸோ இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் இதை நீங்க பார்த்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இதை பகிரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அநேக காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.